ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய உறவு சொந்தங்களே, மீண்டும் ஒரு நாள் நற்செய்தி சிந்தனையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி மத்திய எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகள். இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் சுமை சுமந்து வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற மக்களை ஆறுதல் பெறுவதற்காக தனக்கு அருகிலே அழைக்கின்றார். இன்று மனித வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் தனி மனித வாழ்க்கையிலும் போராட்டங்களும் வேதனைகளும் கண்ணீரின் அனுபவங்களும் பெருகி நிறைந்து காணப்படுகிறது. இப்படிப்பட்ட துன்பத்தின் சூழலிலும் கண்ணீரின் அனுபவத்திலும் எங்கே சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. யாரிடம் செல்வோம் இறைவா என்று நாம் பாடுகிறோமே, அவரிடம் இல்லாமல் வேறு எங்கே சென்றால் நமக்கான ஆறுதல் கிடைக்கும்? தாவீது சொல்லுகிறார், என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? காரணம், இறைவனுடைய பிரசன்னத்திலே தனக்கான அடைக்கலத்தை தாவீது கண்டு கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துன்பங்களிலும் ஒவ்வொரு சுமைகளிலும் நமக்கான அடைக்கல பாறையாக இறைவன் நம் கூட இருக்கின்றார். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், திருப்பாடல் 40 1, 2, 3 வசனங்களை நாம் தியானிக்கிற பொழுது இவ்வாறு சொல்லி வைக்கிறார். நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை மேலே உயர்த்தினார், என் பாதங்களை அவர் உறுதிப்படுத்தினார் என்று. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டங்களிலும் ஒவ்வொரு நெருக்கடிகளிலும் நமக்கான சுமைகளில் இருந்து நமக்கு விடுதலை தருபவரும் நம்முடைய வாழ்வை எல்லா துன்பத்திலிருந்தும் பாதுகாத்து நம்மை நிலை நிறுத்துபவர் ஆண்டவர் மட்டுமே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 2 விதமான சுமைகள் உண்டு. ஒன்று நம்முடைய ஆன்மாவில் ஏற்படக்கூடிய சுமை. அது இறைவன் காட்டக்கூடிய வாழ்வின் வழிகளை மறந்து பாவத்தை சுமந்து கொண்டு எதுவெல்லாம் கடவுள் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அந்த தீமைகளை நாம் செய்வதன் வழியாக நம்முடைய ஆன்மாவிலே நாம் சுமந்து கொண்டிருக்கின்ற பாவ சுமைகள். இந்த பாவ சுமைகளிலே நான் எங்கே விடுதலை தேட முடியும்? கடவுளுடைய இரக்கம் அல்லாமல் வேறு யார் என்னை இந்த பாவ நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? எனவேதான் ஏசாயா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், வாருங்கள் நாம் வழக்காடுவோம், உன் பாவம் இரத்த நிறமாக இருந்தாலும் அருவருக்கத்தக்கதாக இருந்தாலும் நான் அதை வெண் பனி போல மாற்றுவேன் என்ற மிகப்பெரிய ஒரு இரக்கத்தின் வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கின்றார். மக்களே, இன்று உன் வாழ்க்கையை சிந்தித்துப்பா. எத்தனை பேர் பாவ சங்கீதனம் இல்லாமல் பல வருடங்களாக மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் இருக்கிறோம். பாவத்தின் சுமைகளை உள்ளத்தில் சுமந்து நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய சகோதரனே, இறைவனுடைய இரக்கத்திற்கு அருகிலே நீ ஓடி வா. எபிரேயர் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தை சொல்லுகிறது, துணிவோடு ஆண்டவருடைய இரக்கத்தின் அரியணைக்கு நீ அரியணையை அணுகி வா என்று சொல்லுகிறது. பாவ சங்கீதன தொட்டி என்பது கடவுளுடைய இரக்கத்தின் அரியணை. அந்த இடத்திலே நீ நம்பிக்கையோடு வருகிற பொழுது உன் பாவத்தின் சுமைகளை எல்லாம் இறைவன் தன்னுடைய இரக்கத்தினால் சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கின்றார். 2வது சுமை, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அன்றாடம் அனுபவிக்கிற போராட்டங்கள், வேதனைகள், நோய்கள், துன்பங்கள் வழியாக இந்த உடலிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுமைகள். பலவிதமான கவலைகள் நம்மை ஆட்கொள்ளுகிறது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கண்ணீரின் அனுபவங்கள், யார் எனக்கு இதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு ஏக்கமும் கவலையும் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது உள்ளம் தயங்குகிறது, தவித்து போகிறது, தனிமையில் விடப்படுகிறோம். இந்த நிலையில் தான் பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை, உன் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடு, அவர் உன் மீது கவலை கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கிற பொழுது
எவ்வளவோ கவலைகளும் வேதனைகளும் கண்ணீரோடும் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம எங்கே போனால் நமக்கு விடுதலை கிடைக்கும்? யார் நம்மை ஆறுதல் படுத்துவார்? இந்த சுமைகளில் இருந்து யார் நம்மை பாதுகாப்பார் என்ற கவலை நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது பேதுரு காட்டுகின்ற வழி, உன்னையே நீ ஆண்டவருடைய கரங்களில் விட்டுக்கொடு. உன் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுக்கொடு. அவர் உன்மீது கவலை கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வின் கவலைகளையும் பாரங்களையும் சுமந்து கொள்ளுகின்ற ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாம் விட்டுக் கொடுக்கணும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிற தெய்வம் என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எதை நாம் ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தான். தன்னுடைய வாழ்க்கையின் சுமைகளிலே அவர் கண்ட ஒரு அடைக்கலம், அது தந்தையாக இறைவனுடைய பிரசன்னம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசுவை போல துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் வருகிற பொழுது அவர் தந்தையாக இறைவனுக்கு அருகிலே நாம் செல்லுகிற பொழுது அவருடைய பிரசன்னம் நமக்கான அடைக்கலமாகும். அன்பு தெய்வமே இறைவா, வாழ்வின் சோதனைகளை வெல்வதற்கு உம்முடைய மடியில் எங்களை விட்டுக் கொடுப்பதுதான் உண்மையான அடைக்கலம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆன்மாவிலும் உடலிலும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா சுமைகளையும் உம்முடைய இரக்கத்தினால் அகற்றி எங்கள் வாழ்வை நலமுள்ள ஒரு வாழ்வாக மாற்றும். எங்கள் தாய் மரியே, அன்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.